வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அதிகாலை பேப்பர் படிக்கலைன்னா சில பேருக்கு தூக்கம் வராது. எங்கள் வீட்டுக்காருக்கு பேப்பரை பார்த்தா தான் அவருக்கு உற்சாகமாக இருக்கும். அதுவும் பேப்பர் பார்த்துக்கிட்டே காஃபி குடிக்கிற சுகம் இருக்குது அப்படின்னு ஒரு காலத்துலலாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பேப்பரில் தான் செய்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த நாள் காலையில் வெயிட் பண்ணி பேப்பர்காரன் போட்டு அந்த பேப்பர் எடுத்து பிரித்து படித்து தான் செய்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஒரு கொலை நடந்தால் அந்த கொலை நடந்தவனுக்கு வழிந்த ரத்தம் உறையிறதுக்குள்ள செய்தி ஊர் முழுக்க வந்துடுது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் தொலைக்காட்சிகளில் நியூஸ் பார்க்கறது அப்படின்றது ஒரு காலத்தில் வெயிட் பண்ணி நியூஸ் கேட்பாங்க. 5 மணி நியூஸ், 8 மணி நியூஸ். அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வந்த பிறகு 24 மணி நேரம் நியூஸ் சொல்றதெல்லாம் வந்துச்சு. அது அவனுக்கு 24 மணி நேரம் சொல்ற அளவுக்கு நியூஸ் இருக்கோ இல்லையோ, அவன் எதெல்லாம் நியூஸ்ன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்து 24 மணி நேரம் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் உலகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு அது என்ன நடந்துச்சு, அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு, ஆப்பிரிக்காவில் அப்படி நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. உலகம் முழுக்க 24 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறான். இது நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நான் என்ன கேட்க வரேன்னா, சின்ன சின்ன வெளிச்சு 24 மணி நேரத்தில் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக இருக்குமே, அது கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. 24 மணி நேரத்தில் உன் உடம்புக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா, அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். 24 மணி நேரத்தில் என் உடலுக்குள் நடக்கிற இயக்கங்களை பட்டியலிடுகிறேன் கேளுங்கள். 1, 1,03,680 முறை என் இதயம் துடிக்கிறது. 2, 16,80,000 கிலோமீட்டர் என் ரத்தம் போய் வரும், டிராவல் ஆகும். 3, 23,040 முறை ஏறக்குறைய நம்ம மூச்சு இழுத்து விடுறோம். 4, 438 சதுர அடி காற்றை நம்ம சுவாசித்து வெளியே அனுப்புகிறோம். 5, 750 தசைகள் இயக்கப்படுகிறது. 6, 70 லட்சம் செல்கள் உடலில் இயங்குகிறது. இது தவிர நக வளர்ச்சி, முடி வளர்ச்சிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். 24 மணி நேரத்துல உலகத்துல என்னென்னவோ நடக்குது. கடவுளே என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ற அதே நேரத்துல 24 மணி நேரத்துல எனக்கு தெரியாமைய உடலுக்குள் இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதே சுவாமி, இவற்றையெல்லாம் நடத்துக்கிறவர் நீர்தானே. இந்த 24 மணி நேரத்தில் இத்தனை இயக்கங்களோடு கூட உம்மை நினைக்கவும் துதிக்கவும் கூட நான் நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாமலே இந்த உலகத்துல என்ன வேணா நடந்துட்டு போகுது, ஆனா எனக்கு தெரியாம என் உடம்புக்குள்ள இவ்வளவு விஷயம் நடக்குது, இவற்றுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.